வக்கீல் மூலமா நம்ம மாத்தி எழுதின பத்திரம் மொத்தமும் இதுல சரியா இருக்கு. இந்த வச்சுக்கோ. ஏய், இன்னும் ஏன் பதட்டமாவே இருக்க? அதான் அந்த திவ்யா கிட்ட இருந்து சொத்து பத்திர பிரச்சனைய நீ சாமர்த்தியமா முடிச்சு வச்சிட்டியே. அப்படின்னு யார் சொன்னா உனக்கு? நீ தானே போன்ல சொன்ன. அந்த திவ்யா சொத்து பத்திர விவகாரத்தை வேற யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம உன்னை அவ மன்னிக்கவும் செஞ்சிட்டான்னு நீ தானே சொன்ன. அவ சொன்ன வார்த்தையை அவ காப்பாத்தணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? நான் என்ன அவளுக்கும் அவ அக்காளுங்களுக்கும் சாதாரண துரோகமா பண்ணிட்டு இருக்கேன்? அந்த துரோகத்தை திவ்யாவால சாகுற வரைக்கும் மறக்க முடியாது. என்னைக்காவது அவ கோவத்துல இந்த சொத்து பத்திர விஷயத்த வீட்ல எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம். என்னைக்கும் என்ன இன்னைக்கு சாயந்தரம் அவ காலேஜ்ல இருந்து திரும்பி வரத்துக்குள்ள நான் 4 பேருக்கும் சொத்தை சரிசமமா மாத்தி எழுதி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். அது மட்டும் நடக்கலன்னு தெரிஞ்சா இன்னைக்கு சாயந்தரமே அவ இந்த விஷயத்த எல்லார்கிட்டயுமே சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நான் மட்டும் இல்ல, எனக்கு துணையா இருந்தா நீயும் தான் சேர்ந்து மாட்டுவ. என்ன ரங்கநாயகின்னு இப்படி பயமுறுத்துற? இப்ப நாம எப்படி இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறது? அதுக்குதான் நாம 2 பேரும் நிதானமா பேசி ஒரு நல்ல யோசனையை யோசிக்கலாம் தான் உன்னை இங்க வர சொன்னேன். யோசனையா? இருக்கிற பதட்டத்துல என்ன யோசிக்க சொல்ற? பேசாம நீ திவ்யா கிட்ட சொன்ன மாதிரி இப்பவே வக்கீல பார்த்து 4 பேருக்கும் சரி சமமா சொத்தை மாத்தி எழுதிரு ரங்கநாயகி. அது நான் செத்தாலும் நடக்காது. என் புருஷனோட சொத்து மொத்தமும் என் வயித்துல பிறந்த என் புள்ள வாசுக்கு மட்டும்தான் கிடைக்கணும். ஆமா ஆமா, நல்ல புள்ளைய பெத்து வச்சிருக்க. புள்ளைய அவனாலதான் இந்த பிரச்சனையே. அவன் எதுக்கு தேவையில்லாம பீரோவை திறந்து சொத்து பத்திரத்தை கீழே போட்டான்? சரியான கூறு கெட்டவன். அவனுக்கெல்லாம் சொத்து மொத்தத்தையும் கொடுத்தாலும் அதையும் தொலைச்சிட்டு தான் நிப்பான். வேண்டாண்டி. பின்ன என்ன ரங்கநாயகி, உன் புள்ளையோட கூறு கெட்டத்தனத்தால தானே இவ்ளோ பிரச்சனையும். ஏய், அவன் சின்ன புள்ளடி, தெரியாம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான். அதுக்கு நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு எல்லார்கிட்டயும் சரணடையணுங்கிறியா? அது எப்படி முடியும்? முடியாதுல்ல. அப்ப யோசி. திவ்யா இந்த சொத்து பத்திர விஷயத்த தப்பி தவறி கூட யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசி.